அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் தான். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நான் 2 மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதில் மேலே இருக்க வேக வைக்காமல் நம்ம தோலெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துட்டு நான் ஒரு 4ஆக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ துருவி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. நல்லா அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு நம்மளோட துருவல். இப்போது நான் தேங்காவையும் துருவி எடுத்திருக்கேன். இப்போ 2த்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நெய் 1 ஸ்பூன், நம்ம துருவி வச்ச கிழங்கு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த பிளேட் அளவுக்கு, அதாவது 1 கப் அளவு சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வேணும்னா கலர் பவுடர் போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஸோ நான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கூட முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் கட் பண்ணி மேலே போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் தண்ணி விட்டு இந்த பாத்திரத்தில் உள்ளே வச்சு ஒரு 6 இல்லைன்னா 7 விசில் கொடுங்க. பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் அதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எப்போ பாருக்கு மரவள்ளி கிழங்கு வேவிச்சு சாப்பிட்றத விட ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.